இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவன் அரசில் துயரில்லை என வானதிர பறை சாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுக்க இறைவன் நம்மை பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அருஞ்செயல்களை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்வின் கடினமான பாதைகளில் ஆண்டவரே நமக்கு எல்லாமுமாய் இருந்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகவே நன்றி கூறுகிற மனதோடு இப்பலியிலே கலந்து கொள்வோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். மரிய சிலுவை குடும்பத்தார் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த ரெஜினா மேரி அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தை இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மேலும் அருளப்பன் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த மனைவி பனிமாது அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தை இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். மேலும் அமல்ராஜ், அனிதா கனடாவில் வாழுகிற இவர்கள் ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த சகோதரி எலிஸ் அந்தோணியம்மாள் அவர்களுடைய 7வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அடைவதற்காக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
ஆயரான புனித பீட்டர் தமியானின் போதனையை எடுத்துக்காட்டையும் நாங்கள் பின்பற்ற உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு கிறிஸ்துவில் அனைத்துக்கும் மேலாக கொண்டு உமது திரு அவையின் பணியில் என்றும் கருத்துள்ளோராயிருந்து நிலையான ஒளியின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள் புரிய வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நாம் இறங்கி போய் அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. அந்நாட்களில் உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டி கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்கும் என்றார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் மனம் பாடும் பாடலிது தேவா, என்னுள்ளே தீரா தாகமிது நாதா. என் மனம் பாடும் பாடலிது தேவா, என்னுள்ளே தீரா தாகமிது நாதா. நீ தரும் நேசம் நினைவினில் வாழும், நீ தரும் நேசம் நினைவினில் வாழும். நிலையில்லா பனி போல என் சோகம் மாறும். என் மனம் பாடும் பாடலிது தேவா, என்னுள்ளே தீரா தாகமிது நாதா. நினைவெல்லாம் மலராக நீ மலர்ந்தாய், நிம்மதி நீ கொணர்ந்தாய். நினைவெல்லாம் மலராக நீ மலர்ந்தாய், நிம்மதி நீ கொணர்ந்தாய்.
மனம் சரணம் உளமதிலே நீ உன்னொளி தரணும் என் மனம் பாடும் பாடலிது தேவா என்னுள்ளே தீரா தாகமிது நாதா வழி மீது விழி வைத்து ஒளி தேடினேன் இருளில் நான் விழுந்தேன் வழி மீது விழி வைத்து ஒளி தேடினேன் இருளினில் நான் விழுந்தேன் நான் என்ன வாழும் பூவோ இல்லை உன் பாதம் சூடும் பூவோ நான் என்ன வாழும் பூவோ இல்லை உன் பாதம் சூடும் பூவோ என் மனம் நீ வா நிம்மதியை தா என் முகம் தனிலே புன்னகையை தா என் மனம் பாடும் பாடலிது தேவா என்னுள்ளே தீரா தாகமிது நாதா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்றே ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8. இறைவார்த்தைகள் 34 முதல் 9வது அதிகாரம் 1வது வசனம் முடிய. மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 34 முதல் 9வது அதிகாரம் 1 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்து வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதுதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்கள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இதை இனிமையான மாலை பொழுதில்
ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் வந்திருக்கிறவர்கள் நாம் ஆண்டவருடைய அன்பை சுவைத்து பார்க்க நமக்கு வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த அன்பை, அவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளும் விதமாக ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், நாம் ஜெபிப்போம். உலகில் எத்தனையோ காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை இவ்வளவாய் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் பலவிதமான சோதனை, போராட்டங்கள், அவமானங்கள், இழப்புகள், துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் தம்மை நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். எங்கள் அன்பான தந்தையே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. எங்களை பாதுகாப்பதற்காய் உமக்கு நன்றி, எங்களை வழிநடத்தி வருவதற்காய் உமக்கு நன்றி, எங்களோடு கூட பயணப்படுவதற்காய் உமக்கு நன்றி. அறியாமல் நாங்கள் பயணிக்கிற வேளையில் கூட ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். உம்மை மறந்தவர்களாக இருந்தாலும் கூட நீர் எங்களை மறவாமல் அன்பு செய்து எங்களை நேசித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த மாலை பொழுதில் உமது ஆலயம் தேடி வருவதற்கு, எங்களுடைய ஆன்மாவிற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீர் வாய்ப்பு தந்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். உடலுக்கான தேவைகள் பல்வேறு நிலைகளில் எங்களுடைய உழைப்பால் நிவர்த்தி செய்யப்பட்டாலும் எங்கள் ஆன்மாவிற்கான தேவைகள் உமது வார்த்தைகளில்தான் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறீரே. எங்களுடைய ஆன்மா உம்மிலே நிறைவடைகிற வரையிலும் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. உம்மை காணும் வரையிலும், உமது வார்த்தைகளை கேட்கும் வரையிலும் அதிலே கூட நாங்கள் லயித்து இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே உணரச் செய்வீராக. உம்மை தேடி வந்த பிள்ளைகள் ஏராளமான பேர் தங்களுடைய ஆன்மாவின் மீட்பை கண்டு கொண்டார்கள். அதே மீட்பின் பலனை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாலை பொழுதில் அனுபவிக்கும் பொருட்டு எங்களோடு கூட வருவீராக. ஆண்டவரே, எங்களுக்கான போராட்டம் உண்டு, எங்களுக்கான சவால்கள் உண்டு, எங்களுக்கான துன்பங்கள் உண்டு. ஆனாலும் கூட ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் அவருக்கு வருகின்ற பயன் என்ன என்ற அந்த வார்த்தை எங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக எழுந்து நிற்கிறது. ஆகவே இந்த நாள் முழுக்க நாங்கள் எங்களுடைய உலக வாழ்க்கையை ஆதாயமாக்கி கொள்வதற்காக ஓடி ஓடி உழைத்தாலும் கூட இந்த மாலை பொழுதில் எங்களுடைய ஆன்மாவிற்கான தேவைகளை தேடி வருகிற போது நாளைய பொழுதை நகர்த்துவதற்கான ஆற்றலையும் சக்தியையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிறீர் என்பதை இந்த வேளையில் அறிந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். என் பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் உம்மை தேடுவார்களாக. ஆன்மாவின் தேடலை அவர்கள் கண்டு உணர்வார்களாக. ஆன்மாவின் நிறைவு உம்மில்தான் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய நிறைவு இந்த ஆன்மாவின் நிறைவில் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஆற்றலை நீதாமே எங்களுக்கு தருவீராக. மன அமைதி, மன ஆறுதல், நிம்மதி இவை எல்லாமே எங்களுடைய ஆன்மாவின் நிறைவிலிருந்து வருகிறது. உடலின் தேவைகள், உலகத்தின் பொருளாதார தேவைகள் எங்களை எந்த வகையிலும் நிறைவு செய்வதில்லை. ஆனால் ஆன்மாவின் நிறைவு அந்த பொருளை கூட போதும், நிறைவாய் இரு என்று சொல்கிற அளவுக்கு எங்களுக்குள்ளாக மாற்றத்தை உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, மன நிறைவை இந்த வேளையில் இந்த இறைவார்த்தை பகிர்வின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு தாமே வழிகாட்டிடும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முதல் வாசகம் வாசிக்கிற போது கவனிச்சிருங்களா? முதல் வாசகம் எதை பற்றியது? எதை பற்றியது? பாபேல் கோபுரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பாபேல் கோபுரம் உலகிலேயே மிக உயரமான கோபுரமாக மனிதன் முதலில் கட்டத் துவங்கிய ஒரு கோபுரம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில்
உயர்ந்து உயர்ந்து மேலே செல்வதை ஆண்டவர் விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? நாம் எல்லோரும் உயர்வதை ஆண்டவர் உயர்வடைவதை விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? விரும்புவார். நாம் தாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டு அப்படியே நொந்து நான் பாவி, நான் ஏழை, நான் ஒன்றுமில்லாதவன், நான் கஷ்டப்பட்டவன், ஆனால் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவனா இருக்கிறேன் அப்படி சொல்கிறத ஆண்டவர் விரும்புவாரா? விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? நம்ம ஏழையா கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு இருப்பதை விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு இருப்பதை விரும்புவோம் நம்ம. ஆனால் ஏழையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத அவர் விரும்புவாரா? நாம் விரும்புவோமா? அன்பார்ந்தவர்களே, நாம் உயர்ந்து உயர்ந்து மேலே செல்வதை விரும்புகிறார் ஆண்டவர். அப்படிதானா? இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. அப்போ எல்லாரும் அதை ஒத்துக்கிறோம். அப்போ பாவேல் கோபுரம் உயர்ந்து உயர்ந்து மேலே போகிற போது ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருக்கணுமா சந்தோஷப்படக்கூடாதா? சந்தோஷப்படணுமா சந்தோஷப்படக்கூடாதா? சந்தோஷப்பட்டிருக்கணும். அப்படிதானே? ரொம்ப பெரிய வீடு கட்டி, ஒரு மாடி கட்டி, 2 மாடி கட்டி, அந்த வீட்டில் 4 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அந்த 4 பேருக்காக 3 மாடி கட்டியாச்சு. ஆனால் அந்த 3 மாடிக்கு ஏறி இறங்க முடியாது. அதனால் அந்த வீட்டில் என்ன செய்கிறீங்க? ஒரு லிஃப்ட் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் சல்லுன்னு மேலே போக, சல்லுன்னு கீழே இறங்க. இது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லது தானே. என்ன இப்படி ஒரு மாதிரியா யோசனையில் இருக்கிய? சரிதானா வேணுமா வேண்டாமா? எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நம்ம பங்களா கட்டும்போது இன்னும் 2 மாடி கட்டி, ஒரு லிஃப்ட் வச்சு, லிஃப்ட்டு மேலே உச்சியில் ஒரு ஆஃபீஸை வச்சு, நீங்கள் வரும்போதெல்லாம் உச்சியில் லிஃப்ட்டில் உங்களை கூப்பிட்டு வந்து அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? கிறிஸ்துவே அன்பார்ந்தவர்களே, நாம் உயர்ந்து உயர்ந்து மேலே போகிறத ஆண்டவர் விரும்புவார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம். அப்படிதானா? அப்படி இருக்கிற போது பாவேல் கோபுரம் உயர்ந்து வருகிற போது மட்டும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒருவேளும் சொன்னடி கேட்க மாட்டேங்கான். நாம் இறங்கி போவோம், இந்த பூமியை அப்படியே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்காக வருகிறார் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன பார்க்கிறோம்? தொடக்க நூல் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், ஒரே மொழி பேசுகின்றனர், அவர்கள் செய்யவிருப்பதின் தொடக்கமே இதுதான். திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், கீழே போய் அங்கே அவர்கள் ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ளாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம். இது நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, நல்ல மனுஷன் செய்கிற வேலையாப்பா இது. எப்படி? ஆண்டவர் செய்கிற வேலையா இது? எல்லா மக்களும் நல்லா இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் போய் குழப்பத்தை உண்டாக்குவோம்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இது நல்லதா? நல்லது இல்லையா? நல்லவர்கள் செய்கிற செயலா செயல் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. இப்போதான் ஏன் இந்த நிகழ்வுலாம் சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூல் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் ஒரு வாழ்வின் தொடக்கத்தை, உலகின் தொடக்கத்தை, உயிர்களின் தொடக்கத்தை குறித்த ஒரு செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகுதான் 12வது அதிகாரத்திலிருந்து யார் வாரா? ஆபிரகாமினுடைய அழைப்பு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லப்பட்டதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். எதற்காக இந்த நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, உலகம் எப்படி தோன்றியது, மனிதன் எப்படி தோன்றினான், உயிரினங்கள் எப்படி தோன்றியது, அதன் வழியாக எப்படி பூமியில் கீழ்ப்படியாமை வந்தது, இந்த படைப்பில் மனிதன் எப்படி ஆண்டவருக்கு புறம்பாக நடந்து கொண்டான், இதெல்லாம் 1வது அதிகாரத்திலேருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் இருக்கும். சரிதானா? இதெல்லாம் 5வது அதிகாரம் வரைக்கும் இருக்கும். 6வது அதிகாரத்திலேருந்து நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6, 7, 8, 9 எல்லாம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம்? ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்துச்சு. அந்த வெள்ளப்பெருக்கில் ஆண்டவர் உலகத்தை அழிச்சிட்டாரு. திரும்ப உலகம் உருவாக்கப்பட்டது.
அந்த உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உலகத்தில் யார் இருந்தால் நோவா அவருடைய தலைமுறைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நோவாவினுடைய காலத்தில் இருக்கிற போது ஒரே ஒரு மொழி தானே பேசியிருப்பாங்க. அப்போ எப்படி மொழிகள் வந்துச்சு? அப்போ மொழிகள் தோன்றிய விதத்தை சொல்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது பாபேல் கோபுரம் அப்படின்னு ஒரு வரலாற்று ஆய்விலே சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரே மொழி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எப்படி பல மொழி பேசுகிறவர்களாக மாறினார்கள் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த நிகழ்வு பாபேல் கோபுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபேல் கோபுரம் அப்படிங்கிறது ஒரு கோபுரத்தினுடைய பெயர் அல்ல. பாபேல் என்பது ஒரு ஊரினுடைய பெயர். பாபேல் என்றால் குழப்பம் என்று பொருள். அன்பார்ந்தவர்களே, இந்த மொழிகளினுடைய தோற்றத்தை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த பாபேல் கோபுரம் அது சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக ஆழமான ஒரு செய்தி அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. என்ன என்று நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். முதல்ல பாபேல் கோபுரம் ஒரு சின்ன கோபுரமா எப்படிப்பட்டதாக கட்டப்பட்டது அப்படிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆய்வாளர்கள் நிறைய பல்வேறு விதங்களில் அதை விளக்கம் சொல்கிறார்கள். இந்த சாமி துபாய்க்கு போயிருந்தோம் இல்லையா, அப்போ உலகத்திலேயே உயரமான ஒரு கோபுரம் இருக்கு கட்டியிருக்கிறாங்க. மாடிக்கு பெரிய மாடி 185 மாடிக்கு மேலே கட்டியிருக்கிறாங்க. அப்போது அதில் லிஃப்டில் போனால் ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளாக 125வது மாடிக்கு போயிடலாம். அவ்வளவு பெரிய கட்டடம் கட்டியிருக்கிறான். ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ உள்ள டெக்னாலஜி பயன்படுத்தி அந்த கோபுரத்தை அப்படி கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இப்போது இந்த மாதிரியான ஒரு கோபுரத்தை பாபேல் கோபுரம் அதை கட்டுறதுக்கு எவ்வளவு ஆண்டு ஏற்பட்டுச்சு, அதை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆய்வுகள் சொல்கிறார்கள். அதாவது ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க அந்த கோபுரத்தினுடைய அடித்தளம் மட்டும் 50 கிலோமீட்டராம். பாபேல் கோபுரத்தினுடைய அடித்தளம் எத்தனை கிலோமீட்டரு? 50 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆய்வில் சொல்கிறாங்க 130 கிலோமீட்டரு அப்படிங்கிறாங்க. உயரம் எத்தனை அடி உயரத்தை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் 13 கிலோமீட்டரா. 13 கிலோமீட்டர் உயரத்தில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 13 கிலோமீட்டர் உயரத்தில் கட்டும்போது என்ன நடந்திருக்கும்? ஒரே ஒரு செங்கலை மட்டும் மேலே கொண்டு போய் சேர்க்கணுன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகுமா. அப்படி கஷ்டப்பட்டு அதை கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். அப்படி சேர்க்கும்போது அந்த ஒரு செங்கலை யாராவது கொண்டுட்டு போகும்போது தவற விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் தவற விட்டாங்களோ அந்த ஆளையே இல்லாமல் பண்ணிடுவாங்களாம். அந்த ஆள் இருந்தா என்ன இல்லட்டா என்ன அப்படின்னு சொல்லி கொன்றுவாங்களாம். அப்போது இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அன்பார்ந்தவர்களே, பாபேல் கோபுரத்தினுடைய அந்த அகலம், அதனுடைய உயரம், அதனுடைய தேவை, அதனுடைய இருப்பு, இது எல்லாம் எதை காட்டுகிறது? நீ யோசித்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என்ன நிகழ்ச்சி வந்துடுச்சு? ரொம்ப நாளாக சிந்திச்சுட்டே வந்தோம். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? வெள்ளப்பெருக்கு, நோவா பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவினுடைய வெள்ளப்பெருக்கு என்னவா இருந்துச்சு? பூமி முழுக்க தெரியாத அளவுக்கு தண்ணியாக நிரம்பிடுச்சு. அப்போ நோவாவினுடைய பெட்டகம் எங்கே போய் நின்றுருக்கணும்? கட்டாயமா ஒரு மலையில் போய் முட்டி மோதி உயரமான மலையில் நின்றுருக்கணும். இப்போ யோசித்து பாருங்க, மலையில் போய் முட்டி நின்ன நோவாவினுடைய பெட்டகத்தை போல நாமளும் எங்கேயாவது உலகத்தில் அப்படி ஒரு பெரும் வெள்ளம் வந்ததுன்னு சொன்னால் தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நம்மளால் பெட்டகம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது, மலையில் போய் உட்காந்துருக்க முடியாது. கட்டடா உயரமான கட்டடத்தை அப்படி சொல்லித்தான் இத்தாப்பெரிய கட்டடத்தை அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாற்று செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த உயரமான கட்டடம் கட்டுவது இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்லது தான். பெரிய வீடு கட்டுறது நல்லது தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை தான். ஆனால் பெரிய வீடு, பெரிய நினைவு சின்னங்கள் அப்படி கட்டணும்னு நினைக்கும்போது அதில் வரக்கூடிய இழப்புகள் என்ன அப்படின்னு நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இப்போ கூட நாம் வாழுகிற உலகத்தில் நம்ம அரசாங்கமே ஒரு கடற்கரையில் ஒரு பேனா வைக்கணும்னு நினச்சி ஒரு நினைவு சின்னம் கட்டணும்னு நினைக்குது. அதுபோல் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வருகிற போது என்ன நினைக்கிறாங்க? எங்கள் தலைவர் பேரில் ஒரு நினைவு சின்னம்,
எங்களுடைய கட்சி தலைமை பேரில் ஒரு நினைவு சின்னம். இப்படி இப்போவே இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு சவால்களுக்கு இடையிலே இவ்வளவு பெரிய நினைவு சின்னங்களை எழுப்புவதற்கு நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்திருக்க வேண்டும்? ஏன் இதை ஆண்டவர் கண்டிக்கிறார்? ஏன் பாபேல் கோபுரத்துக்கு கட்டிய மக்களை சிதறடித்து போகச் செய்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான பதில் 4வது வசனத்திலிருந்து ஆரம்பமாகிறது. பாருங்க, தொடக்க நூல் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் என்ன சொல்றாங்க? வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இங்கே யாருடைய பெயர் பெரிது? கடவுளுடைய பெயர் பெரிதா, நம்முடைய பெயர் பெரிதா? கடவுளுடைய பெயர் தான் பெரிது. ஆனால் மனிதர்களை நினைத்து கொண்டார்கள் நம்முடைய பெயர் தான் நிலைச்சு நிற்கணும், நம்முடைய பெயர் தலைமுறை தோறும் நிற்கணும், இந்த உலகமே நினைச்சு பார்க்குற அளவுக்கு நம்ம செய்யணும், இந்த உலகமே கொண்டாடுகிற அளவுக்கு பெரிய ஆள் நான் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய நினைப்பு மனிதர்களுக்குள்ளாக வந்து விடுகிறது. அப்பதான் என்ன வருகிறது சொன்னா ஆணவம் வந்து விடுகிறது. தங்களுக்கென்று ஒரு பெயரை உருவாக்கி கொள்வதற்காக நினைக்கிறார்கள். தங்களை பெரியவர்களாக முன்னிலைப்படுத்தினார்கள். தங்களுடைய சொந்த பலத்தால் எல்லாவற்றையும் செய்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்கு, அதனால எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நினைவு சின்னங்களை எழுப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்கிறது. ஆகவே கடவுளுக்கு எதிராக கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கட்டப்பட்டது தான் இந்த கோபுரம், பாபேல் கோபுரம். அன்பார்ந்தவர்களே, இதுல நல்ல ஆழமா யோசித்து பாருங்க. அந்த செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை பாருங்க. வாருங்கள், உலகம் முழுவதும் சிதறண்டு போகாதபடி ஒரு கோபுரம் கட்டுவோம் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? நம்முடைய வசதியும் வாய்ப்பும் பணமும் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, நம்மகிட்டயே இருக்கட்டும், வேற யாருக்கும் சின்னதா சிந்திடக்கூடாது, நம்முடைய மேசையிலிருந்து கூட சிந்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு. இது யாரை குறித்து காட்டுகிறது? லூக்கா நற்செய்தி 12வது தேடுங்க. லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அறிவற்ற செல்வந்தன் அவன் என்ன சொல்றான்? 17வது வசனம் வாசிங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க. நான் என்ன செய்வேன்? என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். என் நெஞ்சமே, பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடி, மகிழ்ச்சி திளைத்திடு. கோபுரம் பெருசா கட்ட கட்ட என்ன நடக்கும்? கோபுரம் பெருசா கட்ட கட்ட என்னென்ன நடக்கும்? இந்த செல்வந்தன் அதை தான் சொல்றான். அவன் என்ன சொல்றான்? கோபுரம் பெருசா கட்ட கட்ட வேற யாரும் தேவையில்லை, நம்ம சொத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம், நம்முடைய பணத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். நல்லா சாப்பிடு, நல்லா ஓய்வெடு, நல்லா குடி, எப்படி வேணாலும் இருப்போம். நிறைய சம்பாதிக்க ஒரு மனிதனுடைய மனசு என்னவா மாறுகிறது? பாபேல் கோபுரமா போய்கிட்டு இருக்கு. நிறைய பணம் சேர நிறைய செல்வங்கள் சேர அவன் பாபேல் கோபுரம் போல உயர்ந்து கொண்டே போகணும்னு நினைக்கிறான். அங்க பக்கத்துல யார் இருக்கான்னு பார்க்க மாட்டான். தன்னுடைய அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சா, கஷ்டப்படுறவன் யாரு, தன்னுடைய சகோதரனா, தன்னுடைய கடவுளால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய உறவா, யாரையும் பற்றிய கவலையற்ற ஒரு வாழ்க்கை பாபேல் கோபுரம் போல மனிதனுக்கு வந்து விடுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் பெரிய குற்றம். பாபேல் கோபுரம் என்பது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் வாழுகிற மனிதர்களை பார்க்கிறார். பாபேல் கோபுரம் போல உயர்ந்து கொண்டே போகிற மக்களை குறித்து தான் அவர் கவலைப்படுகிறார், தன்னலத்தோடு வாழுகிறவர்கள். அதனால தான் இன்னைக்கு நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்டோம், யார் என்னுடைய சீடர்? எடுத்துக்கொள்ளுங்க, யார் என்னுடைய சீடர் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. 34வது வசனம்.
மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்ன சொல்றாரு? என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்ப சீடரா இருக்குன்னு சொன்னா இங்க பாவேல் கோபுரம் போல தன்னலம் இருக்க முடியாது. தன்னலம் என்பது பாவேல் கோபுரம். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய நலத்தை மட்டுமே விரும்புவது என்பது பாவேல் கோபுரம். கடவுளுடைய நலத்தை விரும்புகிற எண்ணம் அங்கே இருக்காது. நீ தன்னலத்தை துறந்து உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்ப பாவேல் கோபுரம் போல வாழ நினைக்கிற மனிதர்கள் அழிந்து போவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில பல்வேறு விதமான சவால்கள் வந்து சேரும். ஆகவேதான் அவர்கள் நினைத்து கொண்டார்கள், தங்களுடைய செல்வம் தங்களிடத்தில் இருக்க வேண்டும் நினைத்தார்கள். அதே போல தங்களுடைய பெயர் மட்டுமே நிலைத்து நிற்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதே போலதான் இன்னைக்கு நிறைய பேர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, வசதியோடு வாய்ப்போடு இருக்கிறவர்கள், மற்றவர்களை பற்றி அக்கறைப்படாமல் தன்னுடைய நலத்தையே தேடுகிறவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையினுடைய செல்வங்களையே கருதுகிறவர்களாக இருக்கிற போது நீங்கள் வேறு யாரும் அல்ல, நீங்களும் பாவேல் கோபுரம் தான். நீ ஒரு பாவேல் கோபுரம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார். நீ பாருங்க, நாம பொழுதோடு சண்டை போட்டு அடுத்தவங்களோடு ஒரு அன்போடு இரக்கத்தோடு மன்னிப்போடு ஒரு சகிப்புத்தன்மையோடு வாழ முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் நமக்கு ஒரு பாவேல் கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நாம் நமக்குன்னு ஒரு பாவேல் கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது எப்போ வேணாலும் என்ன செய்யும்? விழத்தாட்டப்படும். எப்போ வேணாலும் உங்களை ஆண்டவர் மண்டையில் ஒரு தட்டு தட்டி ஓடுறா அப்படின்னு சொல்லுவார். அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், கல்வியை கொடுத்துட்டா போதும், பணத்தை கொடுத்துட்டா போதும், எல்லாம் இதுவே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாவேல் கோபுரமாக கட்டிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் எத்தனை பாவேல் கோபுரம் இருக்குது? எத்தனை பாவேல் கோபுரம் இருக்குது? சில வீட்டில் 2 கோபுரம் இருக்குது, சில வீட்டில் 1 கோபுரம் இருக்குது. ஒத்த பிள்ளை வச்சுருக்கவங்க 1 கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்க, ரெட்டை பிள்ளை வச்சுருக்கவே 2 கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்க, சிலர் 3 கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கோபுரம் நீங்கள் எதை கொடுத்து வளர்க்குறீங்க? செல்வத்தை கொடுக்குறீங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோமா? ஆனால் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய அந்த அன்பையோ இரக்கத்தையோ கடவுளுடைய மதிப்பீடுகளையோ நாம் கொடுக்கறதுக்கு முன் வரல. அதுதான் நமக்கு அந்த பின்னடைவு. அப்படி கொடுக்கப்படலைன்னு சொன்னால் அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு என்ன செய்யும்? நீங்கள் எப்போவாவது சொன்னடியல்ல அப்படின்னு சொன்னால், நீ பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா இல்லையா அப்படின்னு உங்களே செவிட்டில் ஒன்று கொடுக்கும். அப்போ எப்போ கொடுக்கும்? ஏன் கொடுக்குது? அன்பார்ந்தவர்களே, பாவேல் கோபுரத்தை கட்டி எழுப்பியாச்சு, ரொம்ப உயரமாக கட்டி எழுப்பியாச்சு, அதை எப்படி அடிக்கிறது? அப்போ ஆண்டவர் தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறார். அதனால் நாம் நம்முடைய குடும்பத்தில் கட்டி எழுப்புவதெல்லாம் பாவேல் கோபுரம் தானா, அல்லது ஆண்டவருடைய சொல் கேட்டு நடக்கக்கூடிய ஆபிரகாமினுடைய பிள்ளைகளா? நீங்கள் பாருங்கள், பாவேல் கோபுரம் முடிஞ்ச உடனே யாரை பற்றி வரும்? ஆபிரகாமை பற்றி வரும். ஏன் ஆபிரகாமை பற்றி வருகிறது? ஆபிரகாமை பற்றி ஆதியாக தொடக்க நூல் 12வது அதிகாரம் 1 முதல் 2 முடிய வாசிங்க. அதில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக ஒரு பகுதியை சொல்லுவார். ஏன் நீங்கள் பாருங்கள், யோசித்து பார்க்கணும். அன்பார்ந்தவர்களே, இங்கே கவனிங்க ஒரு நிமிஷம். படைப்பை சொல்லியிருப்பார், அதுக்கப்புறம் கீழ்ப்படியாமையை சொல்லியிருப்பார், அப்புறம் வெள்ளப்பெருக்க சொல்லியிருப்பார், அப்புறம் பாவேல் கோபுரத்தை சொல்லியிருக்கிறார். இது முடிஞ்ச உடனே யாரை பற்றி சொல்கிறாரு? ஆபிரகாமை பற்றி சொல்கிறாரு. ஏன் ஆபிரகாமை பற்றி சொல்கிறாரு? 12வது அதிகாரத்தில் வாசிங்க, 1 முதல் 2 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை பெரிய இனமாக்குவேன், ஆசி வழங்குவேன், பெயரை சிரிப்புழ செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். இப்போ பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்க? பாவேல் கோபுரம் கட்டும்போது நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? உன் பெயரை நிலைநாட்டுவேன், உன் பெயரை பெரிதாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஆண்டவருக்கு ஏற்புடையவராக இருந்தார். பாவேல் கோபுரம் கட்டினவங்க கீழ்ப்படியலை, ஆண்டவருக்கு ஏற்புடையவராக இல்லை. அப்போ நம்ம நினைச்சு பார்க்குறோம், பாவேல் கோபுரம் என்பது கீழ்ப்படியாத பிள்ளைகள், அதிகாரத்தின் பிள்ளைகள், கடவுளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிள்ளைகளை காட்டுகிறார். ஆபிரகாமோ கீழ்ப்படிந்த பிள்ளையை காட்டுகிறார், அதனால் ஆசீர்வாதத்தை பெறுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம்
நமக்கான பாவேல் கோபுரங்களை கட்டுவதை விடவும் நமக்கான ஆபிரகாமை நமக்குள் கட்டி எழுப்ப வேண்டும். நமக்கான ஆபிரகாமை நம்முடைய வீட்டிலே வளர்க்க வேண்டும். இது என்னுடைய ஆபிரகாம், இது என்னுடைய ஆபிரகாம் என்று நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அதற்கான அழைப்பை தான் இன்றைய வாசகங்கள் தருகிறது. இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமென். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றியும் திரு உணவாய் இறைவா உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய், தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய். தரணியே எம்மை இறைவா காப்பாய். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. ரசத்தினுள் கலக்கும் நீரின் துளியைப் போல் இயேசுவில் இணையும் நாமும் இயேசுவே. ரசத்தினுள் கலக்கும் நீரின் துளியைப் போல் இயேசுவில் இணையும் நாமும் இயேசுவே. உரசல்கள் மறந்து நம் உறவினில் வளர்வோம், உரசல்கள் மறந்து நம் உறவினில் வளர்வோம். புதிய வானமும் பூமியும் படைப்போம். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றியும் திரு உணவாய் இறைவா உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அயனத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே.
நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்தமை காத்தும் வாழ்வளிப்பதாக. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவில் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவில் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. ஆ ஆ ஆ கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த
அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏற்கனவே கடந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அறிவித்தவாறு வருகின்ற மார்ச் 5 புதன்கிழமை சாம்பல் புதனோடு தவக்காலம் தொடங்குகிறது. ஆகவே தவக்காலத்தை முன்னிட்டு நாம் பல்வேறு விதமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆண்டுதோறும் நடைபெறுகிற மண்டல திருப்பலி, திருப்பயணங்கள் இவையெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய மறைமாவட்ட அளவில் தவக்கால திருப்பயணம் எங்கே என்பதை இன்னும் தவக்காலம் தொடங்குகிற அந்த நாட்களிலே உங்களுக்கு சொல்லப்படும் என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நம்முடைய பங்கிலிருந்து பல்வேறு நிலைகளிலே மண்டல திருப்பலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக புளியம்பட்டி திருத்தலத்திற்கு நடைபயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தவக்கால திருப்பயணமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு இடங்களுக்கு சென்று வருவோம். இந்த ஆண்டு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நபர் ஒன்றுக்கு டிக்கெட் விலையானது ரூபாய் 1400, 3 வேளை உணவு உட்பட உங்களுக்கு அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பெயர்களை நீங்கள் முன்னரே பதிவு செய்தால் அதற்கு ஏற்றாற்போல உங்களுக்கு சீட்டு வழங்குவதற்கு வசதியாக இருக்கும். கடைசி நேரத்தில் கொடுத்துட்டு பெரியவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு என்னைய முன்னாடி போடுங்க, நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா முன்னாடி முந்திக்கிட்டவங்களுக்கு தான் அதுக்கேற்றாப்புல சீட்டு கொடுக்கப்படும். சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க ஏராளமான பேர் இருப்பாங்க. சிலர் நான் முதலே கொடுத்தோம்ல, நீங்கள் ஏன் என்னைய முதல்ல போடலை, நீங்கள் முதலே கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் தயவு கூர்ந்து உங்களுடைய பெயர்களை நீங்கள் விரைந்து பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நாளைக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்படி சொன்னால் தான் நம்ம எத்தனை பஸ்ஸு போகிறோம் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ண முடியும். ஒருவேளை நாளை இல்லை, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக. அதனால் ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிகிற போது அதற்குள்ளாக இன்றைக்கி பேசலாம், நீங்கள் நாளைக்கு பேசலாம். அன்பியமாக நீங்கள் அன்பியத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், மண்டல வழிகாட்டிகள் இவங்கள்ட்ட நீங்கள் பேரை கொடுக்கலாம் அல்லது ஏன்ட பேரை கொடுக்கலாம். எவ்வளவு சீக்கிரமாக செய்வீங்களோ அதை செய்யுங்க. அன்பிய பொறுப்பாளர்கள் ஒருவேளை உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 5 பேர் 10 பேர் அப்படி வர்றாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பெயர்களை கேட்டு நீங்கள் அதற்கு ஏற்பாடு செய்யவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிதானா? புரிஞ்சுதா புரியலையா? போன வாரம் செவ்வாய்க்கிழமை சொன்ன பிறகு மொத்தத்திலே ஒரு 4-5 பேர் தான் பேரை கொடுத்துருக்குறாங்க. நம்ம வழக்கமாக திருப்பயணம் மேற்கொள்வது ஒரு நாள் தான் போகிறோம். மற்ற பங்குகளெல்லாம் 2 நாள் போகிறாங்க. நம்ம ஏன் ஒரு நாள் போகிறோம்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம்னு வச்சுக்கோமே, இப்போ நாளைக்கு நைட்டு தான் வந்து சேருவோம். அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் தான் ஆடு மாடு தோட்டத்தை பார்க்குறதுக்கு வேறு யாரையாவது ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு கூட வர முடியும். அதற்காகத்தான் 2 நாள் போயிட்டோம்னு சொன்னால் மாடு வச்சுருக்கவங்க வீட்டில், ஆடு வச்சுருக்கவங்க வீட்டில் அதை பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் தயவு கூர்ந்து சீக்கிரம் சொல்லுங்கள். நம்ம மார்ச் 15 தவக்கால திருப்பயணம் போகிறோம். மார்ச் 15 தவக்கால திருப்பயணம் போகிறதுனால இந்த வாரத்திற்குள்ளாக ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நீங்கள் விரைந்து சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை தரும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்தருள வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.